ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தோழி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம டெரகோட்டா ஜும்கா எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது டபுள் ஹேங்கிங் ஜும்கா. ஜும்கா கூட ஸ்டட் மட்டும் இருந்துச்சுன்னா அது சாதாரண ஜும்கா. நடுவில் ஒரு கனெக்டர் பீட், ரவுண்ட் பீட் நம்ம வச்சுருந்தோன்னா அது டபுள் ஹேங்கிங் ஜும்கா. அப்படிப்பட்ட ஜிமிக்கிக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த கனெக்டர் பீடை ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சிடணும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டட்டும் ஜிம்காவும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நைக்ரோம் ஒயர் எடுத்துகிட்டு அதோட எட்ஜில் சின்னதாக யூ மாதிரி இப்படி வளைச்சிட்டு நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணிட போகிறோம். இதுதான் யூ பின், சரிங்களா? இதை நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஜும்கா மோடில் நான் 5வது குழியை செலக்ட் பண்ணுறேன். நான் பண்ணுறது பெரிய ஜிமிக்கி, அதனால் இந்த மாதிரி பெரிய கனெக்டர் பீட் நடுவில் வைக்கிறேன். ஜிமிக்கிக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் பீட் நடுவில் இருக்கணும். நீங்கள் எந்த சைஸ் ஜிமிக்கி பண்ணுறீங்களோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரவுண்ட் பீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜிமிக்கி பண்ணுறதுக்கு 4 யூபின் வேணும், 2 பீடு வேணும். ஸோ யூபின் 4 பண்ணி வச்சாச்சு. இப்போது க்ளே வச்சு 2 சமமான பீடு நம்ம எடுத்து வச்சுட்டோம். இதை நல்லா உருட்டிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க யூபின்னை சென்டராக பார்த்து 2 சைடையும் குத்திக்கணும். இப்போ இது கோணையாக இருந்துச்சுன்னா ஜிமிக்கியும் கோணையாக இருக்கும். ஸோ சென்ட்ரு எதுன்னு பார்த்து கரெக்டாக பொறுமையாக குத்திக்கோங்க. இப்போ இதை காய வச்சிடலாம். இந்த கனெக்டர் பீடை, ஸ்டட்டு, ஜிமிக்கி அப்புறம் இந்த கனெக்டர் பீட் 3 ஒரே டைமில் செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே தான் நான் இந்த ஸ்டட்டு பண்ண போகிறேன். இப்போ மேலே இருக்க ஸ்டட்டுக்கு கணேஷா மோல்டில் நான் மோல்டு எடுத்து வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணால் தான் நம்மளோட ஸ்டட்டு அதில் நிற்கும். அதனால் மேடும் பள்ளம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக மோல்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்க இந்த க்ளேவெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம கையில் தண்ணி தொட்டு இந்த எட்ஜ் எல்லாமே, கார்னர் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மூத் பண்ணி விட்டுற போகிறோம். அப்போ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நீடில் யூஸ் பண்ணி இந்த கர்வெல்லாம் கொஞ்சம் அழுத்தி கொடுக்க போகிறேன். அப்போ கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் ஆகி தெரியுன்றதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காய வச்ச இந்த கனெக்டர் பீடில் யூபின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஜிமிக்கி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா யூபின் அந்த பீடோடு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டட்டில் லைட்டாக குத்திட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே ஊசி தான் வச்சு நல்லா உள்ளே அழுத்தி கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். யூபின் அதில் செருகி வச்சுட்டு அதை ஒரு கையால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அதில் குத்தி விட்டுட்டு நம்ம இந்த ஊசி வச்சு உள்ளே தள்ளி விட்டுட்டாலே போதும். யூபின் ஸ்டட்டுக்கு நடுவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பின்னாடியோ இல்லை முன்னாடியோ வராத மாதிரி அதை கவனிச்சுக்கோங்க. கம்பியும் அதிகம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்க வேண்டாம், சின்ன கேப் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு ஜிமிக்கி பண்ணுறது பார்க்கலாம். நான் இந்த லாஸ்ட் குழியை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கையில் தண்ணி தேய்ச்சிட்டு க்ளேயை நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மோல்டில் வச்சு நல்லா அமுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி ஸ்கூப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஏதாவது ஒரு குட்டி மூடியை எடுத்து நடுவில் வச்சு அழுத்தி விட்டுருங்க. அப்போ இந்த ரவுண்டு ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும் இம்ப்ரெஷன். அப்புறம் இந்த டூல் பேர் எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஜம்ப் கிளிப் இருக்குது இல்லைங்களா, அதே இதே மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டு மோல்டுன்றனால இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ நிறைய க்ளே வெளியே எடுத்தால் தான் காதில் போடும்போது வலிக்காமல் நல்லா இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், வலிக்காமையும் இருக்கும். இல்லைனா ஒரு கம்பி கூட நீங்கள் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா உள்ளே ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத என்ன பண்ணலாம், நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் நிறைய அப்ளை பண்ணனால ஈஸியாக வெளியே வந்துருச்சு. இருந்தாலும் குட்டி குட்டி கிராக் இருந்துச்சுனாலோ இல்லை ஸ்மூத்தாக இல்லைனாலும் இந்த மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணிடலாம். இப்போ சென்டராக பார்த்து நம்ம ஒரு ரவுண்ட் போடலாம். அதுக்கப்புறம் தான் இம்ப்ரெஷன் கொடுக்க ஈஸியாக இருக்கும்.
இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கெல்லாம் தனியாக டூல் எதுவும் நம்ம வாங்கி வைக்கவே வேண்டியதில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து இந்த இம்ப்ரெஷனுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். ரீஃபிலோட பின்னாடி பார்த்திங்கன்னா அழகான இந்த குட்டி ரவுண்டு கிடைக்கும். அதே முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி கொச்ச கொச்ச கொச்சன்னு குத்துனா அது ஒரு டிசைன் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்க ஊசி, அப்புறம் குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ்லேருந்து நிறைய ஷேப் கிடைக்கும். பெண்டன் பண்ணுறதுக்கும் கிடைக்கும், ஜிம்காவில் டிசைன் பண்ணுறதுக்கும் கிடைக்கும். அதனால் குட்டி குட்டி பொருள் எது அழகாக இருக்குதுன்னு பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம செய்ய தொடங்கும் போதே நம்ம கண் எது பார்த்தாலும் இந்த டிசைன் அதுக்கு நல்லாயிருக்கும், இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கவே நம்ம ஆரம்பிச்சிடுவோம். கடைசியாக ஷேப் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஆயில் அப்ளை பண்ணி உள்ளே ஒரு வாட்டி போட்டு எடுத்தாச்சு. இப்போ அட்டாச் பீட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி கேப் விட்டு நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா காயும் போது அந்த க்ளே வந்து கட்டி ஆகும்போது சுருங்கிரும். ஸோ வந்து முன்னாடி பின்னாடி பீட்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரே ஒரு நூல் கேப் விட்டு நான் வந்து இந்த அட்டாச் பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட இன்னொரு ஜோடியை நம்ம செய்யலாம். அதே மாதிரி தான் If you ever feel like you might need someone to remind you who still believes, don't forget I'm not so far from home. Don't forget I'm not so far from home. 'Cause when it's you, my heart feels it too. Hold on, I'm coming through. Just call, just call, just call. All you ever need to do is, when all you need is a friend. No, I won't ever hear excuses. We're in this till the end. இப்போ பார்த்திங்கன்னா ஜிமிக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து வச்சுருந்த ஸ்டட் கனெக்டர் பீடோட இந்த யூபின்னை கோர்த்துட்டு நம்ம ஜிமிக்கியோட கனெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து யூபின் வச்சுட்டு லைட்டாக ஜிமிக்கி சென்டரை பார்த்து குத்திட்டு ஊசி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம், நல்லா உள்ளே தள்ளி. இன்னொரு வாட்டி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே விட்டுருங்க நல்லா காயிற வரைக்கும். அதுக்கப்புறம் எடுத்து அசைச்சு அடிக்கடி பார்க்காதீங்க. நம்மளுக்கு கம்பி என்ன ஆயிரும்னா லூஸ் ஆகிடும், உள்ளுக்குள்ளே க்ளேயோட ஃபிக்ஸ்டாக இருக்காது. அதனால் பேக் பண்ணும்போதோ இல்லை வந்து நம்ம அனுப்பும்போதோ கம்பி வந்து கழன்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ஜிமிக்கி இருக்கா கோணையாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா அந்த ஜிமிக்கியோட அழகே போயிடும். அதனால் கம்பி எப்போவுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது சென்டராக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டட்டுக்காக இருந்தாலும் சரி, ஜிமிக்கிக்காக இருந்தாலும் சரி. கனெக்டர் பீட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போதும் நடுவுலையாக பார்த்து பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.